சென்னையில் வங்கி மேலாளர் கன்னத்தில் அறைந்த விவகாரம் தொடர்பாக அழகிரி மகள் கயல்விழியிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். வங்கி அதிகாரியை தாக்கிய வழக்கில் மத்திய முன்னாள் அமைச்சர் அழகிரியின் மகள் கயல்விழி தற்போது காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் எந்த விவகாரம் தொடர்பாக ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில தற்போது ஆஜராகியிருக்கிறார். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் சென்னை அடையாறில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமான கட்டிடம் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தில் குறிப்பாக காந்தி நகர் SBI NRI வங்கி கிளை என்பது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கயல்விழிக்கு சொந்தமான கட்டிடத்தில் இங்கு வரும் SBI என்ற வங்கி கிளையில பழுதடைந்த மின்தூக்கியை சீரமைக்குமாறு கயல்விழியின் உதவி ஆய்வாளரிடம் இந்த வங்கியின் கிளை மேலாளர் ஒருவர் அவரிடம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதற்கு கயல்விழியின் உதவியாளர் இந்த லிப்டை சரி செய்வதற்கான எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் அந்த வங்கி கிளையின் மேலாளர் அர்ஜின் சிங் என்பவர் உடனடியாக அந்த கட்டிடத்தின் உரிமையாளராக இருக்கக்கூடிய மு.க. அழகிரியின் மகளான கயல்விழிக்கு தகவல் என்பதை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் கயல்விழி அந்த கட்டிடத்தில் செயல்பட்டிருக்கக்கூடிய அந்த வங்கி கிளை மேலாளரை நேரில் சென்று அந்த வங்கியிலே அவர் சந்தித்திருக்கிறார். அப்போது குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக கயல்விழி கோபமாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அந்த SBI வங்கி மேலாளர் அவருடைய கன்னத்தில் கை வைத்தபடியே அவர் கயல்விழி பேசுவதை கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த கயல்விழி வங்கி ஊழியரை கன்னத்தில் அறைந்திருக்கிறார். அதன் CCTV காட்சிகள் எல்லாம் வெளியாகியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக கடந்த ஜூலை 21ஆம் தேதியன்று இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் கயல்விழி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தற்பொழுது கயல்விழி காவல் நிலையத்தில் ஆஜராகி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக வங்கி ஊழியரை எதற்காக தாக்கினார்கள், அதுவும் இல்லாம அவர் ஒரு வங்கியின் ஒரு மேலாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீரென்று அவர் கன்னத்தில் அறைவதற்கான காரணம் என உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் கயல்விழியிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் மேலும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவருக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் தற்போது விசாரணைக்காக கயல்விழி ஆஜராகி அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.